ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கான அக்கௌண்டிங்க எப்படி டேலியில மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த சீரீஸ் ஃபுல்லா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்க்கு தகுந்த மாதிரியான மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். நான் சாம்பிளுக்காக என்ன பண்ணிருக்கேன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணிருக்கேன். கம்பெனி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா F11 கொடுத்துட்டு எனேபிள் காஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ இங்க வந்து எஸ் கொடுத்துக்குங்க. டிஃபால்ட்டா இது வந்து நோல இருக்கும். நம்ம எஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா எனேபிள் ஆயிரும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட்ல போயிட்டு நமக்கு தேவையான மாஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கிரியேட் பண்ண போறேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் லெட்ஜர்ஸ் போயிட்டு நமக்கு மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா வந்து பர்ச்சேஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜர் வந்து நான் கிரியேட் பண்றேன். அண்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துட்டு நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இங்க வந்து சர்வீஸ்க்கு பதிலாக நான் கூட்ஸ்ன்னு மாத்திக்கிறேங்க. அதே மாதிரி சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெட்ஜரும் கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளோட இந்த காமன் லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ளையர்ஸோட நேம் வந்து நான் கிரியேட் பண்றேன். நான் சாம்பிளுக்காக என்ன பண்றேன்னா சிமெண்ட் சப்ளையர் அப்படிங்கிற ஒரு சப்ளையரை நான் கிரியேட் பண்றேன். சண்டே கிரெடிட்டார்ஸ் கொடுத்துக்கிறேன். அவங்களோட அட்ரஸ், ஜிஎஸ்டி நம்பர், இந்த டீடைல்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இங்க கொடுத்துக்கலாம். சாம்பிள்ங்கிறதுனால நான் எதுவுமே கொடுக்கல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் சப்ளையர்ஸ் அப்படிங்கிற இன்னொரு லெஜரும் நான் கிரியேட் பண்றேன். என்டர் கொடுத்துட்டு கண்ட்ரோல் ஏ போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அதர் சப்ளையர் அப்படிங்கிற இன்னொரு லெஜரும் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹோமோ இல்ல வில்லாவோ ஆர்டர் தர்ற கஸ்டமரையும் நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெங்கடேஷ் அப்படிங்கிற கஸ்டமரையும் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து சேவ் பண்ணிட்டேங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஆல்டர்ல போயிட்டு நமக்கு எந்தெந்த பர்ச்சேஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காஸ்ட் சென்டர்ஸ் வந்து அப்ளை ஆகணும். ஸோ அதனால காஸ்ட் சென்டர்ஸ் ஆர் அப்ளிகபிள் எஸ்ல இருக்கா அப்படிங்கிறத நான் ஒன்ஸ் என்ஷூர் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சேல்ஸ்லயும் நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா காஸ்ட் சென்டர்ஸ் வந்து அப்ளிகபிள் எஸ்ல இருக்கணும். ரெண்டுமே எஸ்ல தான் இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம பண்றோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேஜஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த எக்ஸ்பென்ஸுக்கும் நம்ம வந்து காஸ்ட் சென்டரை நம்ம வந்து எனேபிள் பண்ணிக்கலாங்க. அப்பதான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்கான செலவோட சேர்த்து அந்த வேஜஸையும் நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பேசிக்கான லெட்ஜர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாக் ஐட்டம்ல போயிட்டு சிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாம்பிளுக்காக ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்டீல் அப்படிங்கிற ஒரு ஐட்டமும் நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப சாதாரணமா வந்துட்டு ஸ்டீல் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருக்கோம். மெட்ரிக் டன்ஸ் அப்படிங்கிறதுனால யூனிட் ஆஃப் மெஷர் வந்து மெட்ரிக் டன்ஸ்ங்கிறது நான் கொடுத்துருக்கேங்க. இதுல அடுத்தது என்ன வந்து நமக்கு மாஸ்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வெங்கடேஷ் அப்படின்னு ஒரு கஸ்டமர் கிரியேட் பண்ணேன். அவங்களோட ப்ராஜெக்ட் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஸ்ட் சென்டரா கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த விஷயங்கள் மட்டும் இருந்தா போதும், இந்த மாஸ்டர்ஸ் மட்டும் இருந்தா போதும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸோட என்டையர் ஃப்ளோவை வந்து நம்ம இதுல ட்ராக் பண்ண முடியுங்க. ஸோ இதுல எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் போடுறது, ரிப்போர்ட்ஸ் எடுக்கிறது, பட்ஜெட் செட் பண்றது அப்படிங்கிறது எல்லாமே ஃபர்தரா அடுத்தடுத்த வீடியோல இந்த சீரியஸ்ல நம்ம பார்க்கலாங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.